السلام عليكم ورحمة الله وبركاته. أحمد الله العظيم ونصلي على رسوله الكريم، أما بعد، فقد قال الله تعالى في كلامه القديم وفي الفرقان الحميد بعد أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. أرسله بالحق بشيرا ونذيرا وداعيا إلى الله بإذنه وسراجا منيرا. نبي الله صلى الله عليه وسلم لا يدخل الجنة قاطع. صدق الله العظيم. அளவற்ற அல்லாஹ்வினும் நிகரற்ற அன்புடையனுமாகிய எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் மேலான அன்பும் கருணையும் நம் எல்லோரும் மீதும் வந்து செல்லட்டுமாக. நமது உயிரிலும் மேலான கண்மணி ஹாத்தமுன் நபியின் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மேலான அன்பும் ஷஃபாஅத்தும் நம் எல்லோருக்கும் வந்து செல்லட்டுமாக. தொடர்வார சொற்பொழிவில் மூன்றாவது வாரத்தை நோக்கி சென்று கொண்டிருக்கின்றோம். இந்த மூன்றாவது வார தொடரில் நாம் சிந்தனைக்கு எடுத்துக்கொள்வது முனாஃபிக்கின்களை பற்றி நாம் எடுத்துக்கொள்ள போறோம். முனாஃபிக் யார்? அவன் எப்படிப்பட்டவன்? அவனுடைய செயல்கள் என்ன? அவன் எங்கே இருப்பான் என்பதை பற்றி ஒரு சில விஷயங்களை நான் உங்களிடத்தில் சொல்ல இருக்கின்றேன். முனாஃபிக்னா யாரு அப்படின்னு ஃபர்ஸ்ட் தெரிஞ்சுக்கணும். முனாஃபிக் என்பவன் முஸ்லிமாகவே இருந்து முஸ்லிம் போன்ற பெயரை வைத்துக் கொண்டு சமூகத்தில் இருப்பான். ஆனால் அவனை வைத்து இஸ்லாத்திற்கு எந்த ஒரு பயனும் இல்லை. அவனுடைய செயல்கள் எல்லாம் மிகவும் மோசமாக இருக்கும். பெயர் தாங்கி முஸ்லிம்களாக இருப்பார்கள். அவர்கள் செய்யக்கூடிய செயல்கள் எல்லாம் அல்லாஹ்விற்கு மாறு செய்யக்கூடிய செயல்களை மாத்திரம் செய்வார்கள். பொய் பேசுவது, புறம் சொல்வது, கோல் மூட்டுவது, இன்னும் பிற விஷயங்களை எல்லாம் தன்னுடைய பிற வாழ்க்கையில் சர்வசாதாரணமாக பயன்படுத்திக் கொள்வார்கள். அவர்கள்தான் முனாஃபிக்குடைய செயல்பாடுகள். முனாஃபிக் என்பவன் மனித சமூகத்தில் எப்போதுமே இருந்து கொண்டே இருப்பான். அவனுக்கு அழிவு என்பது இல்லை. மனித சமூகத்தில் மனித ரூபத்தில் முனாஃபிக்குடைய தன்மைகள் வெளிப்படும் என்பார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு முனாஃபிக்குடைய தன்மையை பற்றி யோசிக்கும் பொழுது சொல்லுவார்கள், முனாஃபிக்குடைய தன்மை மூன்றும் சொல்லுவாங்க. மூன்று தன்மைகள் இருக்கும். நான்காவது தன்மைகளை சொல்வார்கள். நான்காவது தன்மை அவனிடத்தில் வந்துவிட்டால் அவன்தான் பியூர் முனாஃபிக், அவன்தான் உண்மையான முனாஃபிக். முனாஃபிக்குடைய தன்மைகளை பற்றி விவரிக்கும் பொழுது அவனுடைய முதல் தன்மையை பற்றி சொல்வார்கள். அவன் எப்போதும் பொய் சொல்லுவான். அவன் வாழ்க்கையே பொய்யாக இருக்கும். பொய் சொல்லாமல் அவனால் இருக்க முடியாது. தன்னுடைய முழு வாழ்க்கையும் பொய்யிலே கழித்தவன். பொய் சொல்லாம அவனுக்கு ஒரு நாள் கூட, ஒரு நிமிஷம் கூட கழியாது. வாயை திறந்தாலே பொய் தான். இது முனாஃபிக்குடைய முதல் விஷயம். நம்மள மனித உலகில் பார்க்கக்கூடிய விஷயம், சில மக்கள் வாயை திறந்தாலே பொய் பேசுவார்கள். இந்த தன்மை முனாஃபிக்குடைய தன்மை. இரண்டாவது தன்மையை பற்றி சொல்லுவார்கள். இரண்டாவது தன்மை என்பது அவன் வாக்களித்தால் மாறு செய்வான். ஒரு விஷயத்தை சொல்றோம்னா அதுக்கு மாறா செய்வான். ஒரு விஷயத்தோட வாக்களிச்சுட்டு போவான், மாற்றி செய்வான். இன்னைக்கு மனித சமூகத்தில் மனிதர்கள் செய்யக்கூடிய முனாஃபிக்குடைய தன்மையில் மிக உயர்ந்த விஷயம். இன்னைக்கு சில மக்கள் சில வாக்குகளை விடுவார்கள், ஆனால் நிறைவேற்ற மாட்டார்கள். வாக்கை விட்டு நிறைவேற்றாமல் விட்டு விட்டால் முனாஃபிக்காக ஆவார்கள். இது இரண்டாவது தன்மை. மூன்றாவது தன்மை, முனாஃபிக்குடைய தன்மை என்பது அவனை நம்பினால் ஏமாற்றுவான். முனாஃபிக்கை பொறுத்தளவு அவன் நம்பவே கூடாது, ஒருபோது நம்ப கூடாது. நம்பினீங்கன்னா உங்களை ஏமாத்துவான். எந்த கட்டத்துல முனாஃபிக்
முனாஃபிக்குடைய தன்மை வெளிப்படும் என்றால், ஒருவனை நம்பி ஒரு செயலை ஒப்படைக்கும் பொழுது அந்த செயலை தூக்கி எறிந்துவிட்டு சென்று விடுவான். அந்த நேரத்தில் அவன் முனாஃபிக்குடைய தன்மை வெளிப்படுத்துவான். நான்காவது உச்சக்கட்ட தன்மை, ஒரு தன்மையை சொல்வார்கள் முனாஃபிக்குடைய தன்மையை பற்றி. முனாஃபிக் என்பவன் தர்க்கம் செய்து கொண்டே இருப்பான். அல்லாஹ்வுடைய குர்ஆன்ல நிகழ்நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல் செயல் அங்கீகாரத்தில் எல்லாம் கை வைத்து விளையாடுவான். நீங்கள் சொல்லக்கூடிய உண்மையான கருத்தை அவன் ஒருபோதும் ஏற்றுக்கொள்ள மாட்டான். நீங்கள் உண்மையை பேசுவீர்கள், ரசூலுடைய சொல்லை நீங்கள் சொல்வீர்கள், அல்லாஹ்வுடைய குர்ஆனை கொண்டு எச்சரிப்பீர்கள், அதற்கு அவன் தர்க்கம் செய்து கொண்டே இருப்பான். அதுவே அவன் வாழ்க்கையாக இருக்கும். இந்த நாலாவது குணம் யார்கிட்ட வருமோ அவன் பியூர் முனாஃபிக். அல்லாஹ் அந்த 4 வீட்டுல பாதுகாக்கணும். முனாஃபிக் ஆயிட்டாமனா அமல்கள்ல ரொம்ப பலகீனம் ஆகிடுவான். முனாஃபிக்குடைய தாக்கக்கூடிய தன்மை என்பது, ஒருத்தன் முனாஃபிக் ஆயிட்டானா அவன் செய்யக்கூடிய செயல்பாடுகளும் மிக மோசமாக இருக்கும். பாவங்கள் அதிகமாக செய்வான். தன் சுயநலத்தை வேண்டி என்ன வேணாலும் செய்வான். அல்லாஹ்வுக்கு பிடிக்காத, ரசூலுக்கு பிடிக்காத எல்லா காரியங்களையும் மனம் தாண்டி அவன் செய்வான். இப்படிப்பட்டவர்களை அல்லாஹ் குர்ஆனில் எச்சரிக்கின்றான். இப்படிப்பட்டவர்கள் இருக்கக்கூடிய இடம் நரகத்துடைய அடிபாதாளத்தில் இருப்பார்கள். முனாஃபிக் என்கிற பொறுத்தளவு அவர்கள் உலகத்தில் மனிதனுடைய சேட்டைகள் எல்லாம் மனித ரூபத்திலேயே வந்து சேட்டை செய்வார்கள். அந்த மாதிரி முனாஃபிக்குடைய மனிதர்கள் நாளை கியாமத்து நாளில் இருக்கக்கூடிய இடம் நரகத்துடைய பாதாளத்திலிருந்து தத்தளித்துக் கொண்டிருப்பார்கள். அவளை காப்பாற்ற யாரும் வரமாட்டார்கள். ஏன்? வாழ்க்கையே பொய்யாக இருந்தது, வாழ்க்கையே வாக்கு கொடுத்து ஏமாற்றமாக இருந்தது. என்னை நம்பியவர்கள் எல்லாம் நான் ஏமாற்றினேன். அதை தாண்டி அல்லாஹ்வுடைய குர்ஆனிலும் ஹதீஸிலும் நான் தர்க்கம் செய்தேன் என்ற காரணத்தினால அல்லாஹ் என்ன பண்ணுவான், நரகத்துடைய அடிபாதாளத்தில் தூக்கி போட்டுருவான். அந்த அடிபாதாளத்தினுடைய ஆழம் என்பது கூட நமக்கு தெரியாது. ஆனால் அதை சிந்திக்க கூட முடியாது. உலகம் இன்றளவு மூக்குள் வைத்து பார்க்கும் நரகத்துடைய ஆழத்தை அல்லாஹ்வை தவிர இந்த உலகத்தில் யாரும் சிந்திக்க முடியாது. ஆக இந்த முனாஃபிக்குடைய தன்மைகள் நம்மள்கிட்ட இருந்துச்சுன்னா இன்னையோடு அந்த தன்மைகளை தூக்கி கழட்டி வீசிடணும். இல்ல தௌஃபீக் செய்யட்டும். இந்த 4 விஷயம் வாழ்க்கையில வரக்கூடாது. அல்லாஹ் எல்லோருக்கும் தௌஃபீக் செய்யட்டும். நீண்ட நொடிய காலம், நோய் நொடிகள் இல்லாமல் ஒரு ஆரோக்கியத்தோடு, மன நிறைவோடு, இன்பத்தோடு அல்லாஹ்வை நின்று வணங்கி வழிபட்டு வாழும் பெரும்பாக்கியத்தை நமக்கும் நம்மளை ஈண்டெடுத்த தாய் தந்தைகளுக்கும் நமது மனைவி, மக்கள், உற்றார் உறவினர் யாவருக்கும் கொடுத்தல்வானாக. விடு மூச்சும் எழும் பேச்சும் அவன் நினைவாகவே ஆக்குவானாக. ஓடும் இரத்தமும் அவன் அன்பு கலந்து ஓட செய்வானாக. நமது உயிரிலும் மேலான கண்மணி ஹாத்தமுன் நபியீன் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கனவிலும் நனவிலும் கண்டுகளிக்கும் பெரும்பாக்கியத்தை எல்லாம் யாவருக்கும் தந்தல்வானாக என்ற நல்ல துவாக்களோடு உங்களின் எல்லோருடைய துவாக்களையும் ஆதர வைத்து என்னுடைய வார்த்தையை நிறைவுபடுத்துகின்றேன். வாஹிர் தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.